நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2021 ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட தி மிஸ்ட் ஃபிஸ்ட் அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. சரி, படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பயங்கரமான திருடனா இருப்பாரு. ஸோ ஜெயில இருந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போற இவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கே வந்துட்டு அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துருவாரு. இந்த பக்கம் வந்து பிரிஸ் அப்படின்ற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா பிரிசன்ல இருக்கிற தங்கத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு டீமை பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்றாரு. இந்த டீம்ல நம்ம படத்தோட ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில்ஸ் இருக்கிற இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து அந்த தங்கத்தை எப்படி கொள்ளையடிச்சாங்க, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலுமே படம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா வந்து படத்துல வரக்கூடிய ஒரு கேரக்டரோட பேக் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சொல்லியிருந்தாலுமே படம் பார்க்கும்போது அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கனெக்டே ஆகலை. அதோட படத்தோட ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சொதப்பி வச்சிருப்பாங்க. ஸோ அதுவுமே இந்த படத்துடைய மைனஸ் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலுமே படத்தில் வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஃபைனலாக வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பிலே ஆவரேஜான ஆக்ஷன் த்ரில்லர் படமாக தான் வந்திருக்கு. என்ன கேட்டிங்கன்னா இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல முடிவாக இருக்கும்.